அதாவது நிறைய அரசியல் கட்சிகள் இது போன்ற கூட்டங்களை நடத்துகிறார்கள். அதில் எங்களுக்கு வந்து 23 கண்டிஷன்ஸ் அவங்க போட்டிருந்தாங்க. சில கட்சிகளுக்கு 11 கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. இன்னும் சில கட்சிகளுக்கு எந்த கண்டிஷனுமே போடாமல் மீட்டிங்க்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் எந்த கட்சிகளை அவங்க குறிப்பிடுறாங்க அப்படின்றது ஒருவேளை தாவேகா தரப்புல இருக்காது, வாய்ப்பே இல்லை. பட் அது அவங்க என்ன கேட்குறாருன்னா, நீதிமன்றத்துக்கிட்டே என்ன கேட்குறாங்கன்னா, கட்சி சார்ந்து இது போன்று மாறி மாறி விதிமுறைகள் போடுவதால் குழப்பம் ஏற்படுகின்றது. அப்போ இது ஒரே மாதிரியா அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு வரைமுறையை உருவாக்க நீங்க தான் ஒரு விளக்கம் சொல்லணும் சூர்யா. ஏன்னா விஜய் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. இதையே ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கோ பிரதமருக்கோ அமித்ஷாவுக்கோ இந்த கண்டிஷனை போடுவாங்களா காவல்துறைன்னு திருவாரூர்ல நின்று கேட்டதாக நினைவு. நீங்க சொல்லணும், உங்களுக்கு கண்டிஷன் இருந்ததா இல்லையா? எல்லா கண்டிஷன்ஸ் இருந்தது. பட் அந்த இடம் அவருக்கு நீங்க ஒரு மறுப்ப சொல்லிருக்கீங்களா? எப்ப எங்களுக்கு அந்த கண்டிஷன் தான் இருந்துச்சு சொல்றேன். அந்த இடம் ஒதுக்குவதில் இன்னமுமே அந்த பாரபட்சம் கண்டிஷன் இருந்துச்சு. அவங்களுக்கு பாஜக எல்லா கூட்டத்துக்கும் மத்தியில ஆட்சி பொறுப்புல இருக்கிற கட்சி, பிரதமர் வந்தாலும் உள்துறை கண்டிஷன், எல்லா கண்டிஷன்ஸும் இருக்கு. ஏன்னா அந்த கண்டிஷன் எல்லாமே கேள்விக்குள்ளாக்குனார் அவர். இல்ல இவங்க 23 கண்டிஷன்ஸ் எங்களுக்கும் வந்து நாங்களும் ஒன்னொன்னா பார்த்து தான் அனைத்து கூட்டங்களுக்கும் ஏற்பாடு செய்வோம். ராகவாச்சாரி அவர்கள் வச்சிருக்கிற கேள்விக்கு பதில் உங்கள்கிட்ட தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்ல இவங்க இந்த மாறி மாறி இருக்குன்னு சொல்றாங்களே, எந்த கட்சிக்கு கண்டிஷனே இல்லாம கொடுத்தாங்க? 11 யாருக்கு 23 யாருக்கு? இதெல்லாம் ஐ திங்க் தாவேக்கால சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்லாம் இல்லை. இந்த நீதிமன்றத்தில் சொன்ன விஷயங்களை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தினாங்கன்னா எல்லாருக்கும் வசதியா இருக்கும்.